இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ. ஏய், பரவாயில்ல அஞ்சலி. நான் சொன்ன நேரத்தை விட 30 செகண்ட்ஸ் முன்னால வந்துட்டேன். சூப்பர் அஞ்சலி. உன் அக்கா மாமா மேல உனக்கு எவ்வளோ பாசம். ஆனா என் பாசம் உன் மேல மட்டும்தான் அஞ்சலி. அது உனக்கு புரிய மாட்டேங்குது. அது உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நானும் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அஞ்சலி, நீங்க பாருங்க. அண்ணா இல்ல பேக் பண்ணுங்க. அது உள்ள வச்சுக்க. அஞ்சலி. ஓ, உங்க அக்கா கூப்பிடுறாங்க போல. பேசு பேசு. அஞ்சலி, அக்கா. நீ என்ன இங்க? ஏன் இப்படி இருக்க? ஓடி வந்தியா? நாங்க எங்க இருக்கோம்னு உனக்கு யார் சொன்னது? இல்லக்கா, வீட்டுக்கு போனேனா நீ இங்க இருக்கன்னு அம்மா தான் சொன்னாங்க. அதான் இங்க வந்தேன். என்ன அஞ்சலி, லிஸ்ட்ல இருக்கிற சாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருப்போம்ல. நீ எதுக்கு எங்களை தேடி வந்த? பரவாயில்லக்கா, பக்கத்துல தானே நடந்து வந்தேன், அவ்வளவுதான். என்ன அஞ்சலி, கர்ப்பிணி பொண்ணு இப்படியா கஷ்டப்படுவ? சரி வா, ஏதாச்சும் குடி வா. ஐயோ அக்கா, பரவாயில்லக்கா. நீ போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். போக்கா. ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி. பாவம், அந்த குழந்தையோட பலூன் வெடிச்சிருச்சு. இப்ப பாரு. டேய். அஞ்சலி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? பாவம், அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. நீ வேற பலூன் வாங்கி கொடு. குடு அஞ்சலி. அஞ்சலி, அழாத அஞ்சலி. என்ன என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க? குழந்தை அழுவுதுல, அதனாலதான் பலூனை வாங்கி கொடுத்தேன். நீ போக்கா, நான் இங்கே இருக்கேன். பரவாயில்ல, நீ உடனே குழந்தை அழுகையை நிறுத்திட்ட. பாய், நான் அப்புறம் பேசுறேன். அஞ்சலி, என்ன புரியலையா? என்ன? ஏய், சொல்லு. உன் சகோதரனுங்க 2 பேர் இருக்காங்கல்ல. ஏய், நான் முருகனை சொல்லல, மத்த 2 பேர். அவனுங்க 2 பேரை தான் சொல்றேன். அவங்க தம் பொண்டாட்டி பிள்ளைங்களோட பார்க்ல ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீ அங்க போகணும். என்னால இதுக்கு மேல அலைய முடியாது. நான் உன்னை அவ்வளவு கஷ்டப்படுத்தலமா? போகணும்னு சொல்ல மாட்டேன் அஞ்சலி. ஏன்னா நான் தான் உனக்கு ஆல்ரெடி ஒரு சாம்பிளை காட்டிட்டேனே. இனிமே காட்ட தேவையில்ல. அவங்க பார்க்ல தான் இருக்காங்க. நீ வேணும்னா ஃபோன் பண்ணி உன் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோ. அங்க சுத்தியும் நம்ம ஆளுங்க இருக்காங்க. இப்போ உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீ என்ன பத்தின உண்மைய உன் அம்மா கிட்டயோ இல்ல உன் அக்கா கிட்டயோ சொன்னா, அடுத்த நிமிஷம் இந்த மகேஷோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடும். என்ன அஞ்சலி, புரியுதுல்ல? நீ படிச்சவ, புத்திசாலி. நீ புரிஞ்சுக்குவ. மா மா அஞ்சலி, என்ன அஞ்சலி?
நீ பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டே இருந்த திடீர்னு வீட்டை விட்டு ஓடிட்ட. அம்மா அவ என்ன பார்க்க தான் வந்தா. அதான் நீங்க இங்க வந்துருவீங்கன்னு சொன்னனே. இவ பாட்டுக்கு வந்தா, ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு வாய் எடுத்தா. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை கிட்ட இருந்து போன் வந்துச்சு. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, இவ ஓடிட்டா. என்னம்மா, எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு. அது வந்தம்மா வந்து அ, நீ அப்பாவை பத்தி ஏதோ சொல்ல வந்தியே, என்னது? இல்லம்மா, நான் வீட்ல இருக்கும்போது அப்பா கனவுல வந்தாருமா. அதான் எப்ப பார்த்தாலும் அவர் நினைப்பாவே இருக்கு. எப்படி மறக்க முடியும்? எல்லாருக்கும் அதே கஷ்டம்தான். பாட்டி, பாட்டி, இங்க பாரு, அப்பா நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாரு. அதுக்கு காரணமானவன் கூட வாழ வேண்டிய கட்டாயத்துல இருக்க. உனக்கு நினைவு வந்ததுக்கு அப்புறம் நீ எப்படி தாங்க போறன்னு எனக்கு தெரியல. அஞ்சலி, அஞ்சலி, டைம் ஆச்சு. வெயில் நேரத்துல எல்லாம் ரொம்ப அலையாத, நீ கிளம்பு. அஞ்சலி, உனக்கு எவ்வளவு காதலோட இந்த வீட்டுக்குள்ள ரிசீவ் பண்ற பாத்தியா? that is மகேஷ். இதுதான் உன்னோட அன்பான மகேஷ். இதுதான் என் முகம். ஆனா நீதான் இந்த முகம் பிடிக்கலன்னு எனக்குள்ள இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்புற. மிருகத்துக்கும் ஒரு குணம் இருக்கல அஞ்சலி. அது தன்னை தற்காத்துக்க என்ன வேணாலும் செய்யும் தானே. தான் வாழ்க்கைக்கு ஒரு ஆபத்துனா எதிரில இருக்கிறது எதிரியா இருந்தாலும் நண்பனா இருந்தாலும் போட்டு தள்ளதானே பார்க்கும். அந்த மாதிரி தான் நானும். எனக்கு வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா என் அம்மா காணாம போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் என் மாமா செத்து போயிட்டாரு. நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அஞ்சலி. அது உனக்கு தெரியாது. நான் தனியா உட்காந்துக்கு எவ்வளவு அழுதுருக்கேன் தெரியுமா? ஆனா நீ அதை புரிஞ்சுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது தப்பு இல்லையா அஞ்சலி?